தங்கப்பதக்கம். கராத்தே போட்டியிலே கே ஆதர் அவர்கள் தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆதவனை தொடர்ந்து JMCA பொடி பண்டார அவர்கள் JMCA பொடி பண்டார தங்கப்பதக்கத்தை எங்களுடைய மாவட்டத்துக்காக பெற்று தந்திருக்கின்ற வீரர். எஸ் சஞ்சீவன் வெண்கல பதக்கம். வெளியாவை சேர்ந்த JMCA பொடி பண்டார தங்கப்பதக்கம். தொடர்ந்து எஸ் சஞ்சீவன் வெண்கல பதக்கம். மாகாண மட்ட கராத்தே போட்டிகளிலே வெற்றியீட்டிய வீரர்கள் அவர்கள். தொடர்ந்து மாகாண மட்ட தக்வேண்டோ ஆண்களுக்கான தக்வேண்டோ போட்டிகளிலே வெள்ளி பதக்கம். பவியானா வெள்ளி பதக்கம். மாகாண மட்ட தக்வேண்டோ பூலன் பவியானா வெள்ளி பதக்கம். கே சுலக்ஷனா வெள்ளி பதக்கம். டிலக்ஸிகா வெண்கல பதக்கம். டிலக்ஸிகா. கே சுலக்ஷிகா வெண்கல பதக்கம். பெண்களுக்கான டக்வேண்டோ போட்டிகளிலே வெற்றியூட்டிய வீராங்கனைகள் அவர்கள். மாகாண மட்ட வெயிட் லிஃப்டிங் ஆண்களுக்கானது எஸ் ஜெனத் வெண்கல பதக்கம். பி நிருஜன் வெண்கல பதக்கம். திலோயன் வெண்கல பதக்கம். இவர்கள் வள்ளிகுணத்தைச் சேர்ந்த மாணவர்கள். மாகாண மட்டம் வெயிட் லிப்டிங் பெண்களுக்கானது டி தர்சிகா வெள்ளி பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்தை சேர்ந்த மாணவி டி தர்சிகா வெள்ளி பதக்கத்தை பெற்று எங்களுடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். வெயிட் லிப்டிங். வெற்றியீட்டிய வீராங்கனைகளை தொடர்ந்து அடுத்ததாக இவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்றுவிப்பாளர்கள் கௌரவிக்கப்படுகின்ற தருணம் இங்கே வேளையில்.
தொடர்ந்து பயிற்றுவிப்பாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு என்று வழங்கப்பட்ட அத்தனை பரிசுகளும் பெறுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்து மாணவர்களை பயிற்றுவித்து மாவட்ட மாகாண தேசிய ரீதியிலே பதக்கங்களை வெல்வதற்கு காரண கர்த்தாவாக இருந்த மிக முக்கியமான பயிற்றுவிப்பாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வோடு இணையப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சின்னத்துறை விஜயராஜ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். கராத்தே பயிற்றுவிப்பாளர், 7வது கரப்புப்பட்டி தேசிய மத்தியஸ்தர் தரம் ஏதரத்திலே இருக்கக்கூடியவர். பல்வேறு வீரர்களை உருவாக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கலியப்பன் நாகேந்திரம், செலமாக வள்ளுவன் மாஸ்டர் என்று அழைக்கப்படுபவர், 6வது கருப்புப்பட்டிக்கு சொந்தக்காரர். இவரும் பல்வேறு வட்ட வீரர்களை உருவாக்கி தேசிய ரீதியிலே மாகாண மற்றும் மாவட்ட ரீதியிலே விருதுகளை பெற காரணகர்த்தாவாக இருந்து நமது மாவட்டத்துக்காக தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வருகை தரவில்லை. அவரை தொடர்ந்து யசோதரன் தேசிந்தன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர் கராத்தே, பாக்ஸிங், ஜூடோ, கைக்குண்டோ போன்ற போட்டிகளினுடைய பயிற்றுவிப்பாளர். கராத்தே கருப்பு 2வது பட்டியலுடைய சொந்தக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜூடோ போட்டியில் பாண்டியன்குளம் பாலிநகர் மகாவித்யாலய பாடசாலையை தேசிய ரீதியிலே தங்கப்பதக்கம் வெல்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரை கௌரவிப்பதிலே உடைய பரிமாற்ற மாவட்ட செயலாளருடைய கரங்களால் கௌரவிப்பதிலே பெருமை கொண்டுள்ளது. வர்ண இரவு புவனசேகரம் ஜெயதர்சன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். மல்யுத்த பயிற்றுவிப்பாளர், பாடசாலை ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வெல்வதற்கு பாடசாலை மாணவர்களை தேசிய ரீதியாக உருவாக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வித்யானந்தா கல்லூரி மற்றும் கலைஞர் வித்யாலய மாணவர்களை தேசிய ரீதியாக தங்கப்பதக்கம் வெல்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக செல்லையா ரஜிதரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். கராத்தே பயிற்றுவிப்பாளர் செல்லையா ரஜிதரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். 5வது கருப்பு பட்டியலுடைய சொந்தக்காரர், பாடசாலையினுடைய பயிற்றுவிப்பாளர், பல்வேறுபட்ட பாடசாலைகளுக்கு பயிற்றுவிப்பாளராக இருந்து பல மாணவர்களை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் செல்லையா ரஜிதரன் அவர்களை கௌரவிப்பதிலே வர்ண இரவு பெருமை கொண்டுள்ளது. ஆனந்தராசா லேரிஸ்லால் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்ற வந்ததாக குத்துச்சண்டை பயிற்றுவிப்பாளர், பல்வேறுபட்ட வீரர்களை உருவாக்க காரணகர்த்தாவாக இருந்தார். அவர் வருகை தராத காரணத்தால் அவருடைய தாயார் அவருக்குரிய கௌரவத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து திருச்செல்வம் வினோ விதுர்சன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். மெய்வல்லுநர் போட்டிகளில் பல்வேறு மெய்வல்லுநர் போட்டிகளிலே மாகாண ரீதியாக பாடசாலை மட்டத்திலே பல்வேறுபட்ட மாணவர்களை உருவாக்கி சாதனை நிகழ்த்திய சாதனை வீரன் திருச்செல்வம் வினோ விதுர்சன். கொங்குதுருவாய் மகாவித்தியாலயத்தினுடைய உடற்கல்வி ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமர் கெவின் அவர்களை அழைத்திருக்கின்றோம். கைவல்லுநர் மற்றும் கொங்கி பயிற்றுவிப்பாளர், பாரதி மகாவித்யாலயத்தினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் என்பது பல்வேறுபட்ட மெய்வல்லுநர் வீரர்களை உருவாக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரதி மகாவித்யாலயத்தினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ராமர் கெவின் அவர்களை கௌரவிப்பதிலே பெருமை கொண்டுள்ளது. தொடர்ந்து ரவிச்சந்திரன் நிருஞ்சன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். மெய்வல்லுநர் பயிற்றுவிப்பாளர், மல்லாவி மத்திய கல்லூரியில் பல்வேறுபட்ட மெய்வல்லுநர் வீரர்களை உருவாக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராமர் கெவின் அவர்கள். அவரை தொடர்ந்து ரவிச்சந்திரன் நிருஞ்சன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவரும் மெய்வல்லுநர் பயிற்றுவிப்பாளர். மாகாண மட்டத்தில் தங்களுடைய மாவட்ட வீரர்கள் பல பதக்கங்களை வெல்வதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. எனவே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூலியஸ் டெனிஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். மெய்வல்லுநர் பயிற்றுவிப்பாளர் ஜூலியஸ்
புறமையல் ஆதாகா பாடசாலையுடைய பயிற்றுவிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண மட்டத்திலே கேடில்ஸ் 2 தடவை வெல்வதற்கு காரணகர்த்தாவாக இருந்த பயிற்றுவிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. வட மாகாணத்திலே கேடில்ஸில் கலந்து கொண்ட மாணவர்களை வைத்து சாதனை நிகழ்த்தியவர் என்பது எந்த உதவிகளும் இல்லாமல் தடியை வைத்து பாய்ந்ததாக இங்கே சைதரசீலன் அவர்களால் குறிப்பிடப்படுகின்றது. அவர்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து சிவநாயகம் நந்தலாலன் வித்யானந்தா கல்லூரியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் மெய்வெல்னர் பயிற்சிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறுபட்ட மாகாண மட்டம் மற்றும் தேசிய மட்டத்திலே பல மாணவர்களை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர். இன்றும் கூட பலரை உருவாக்கி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவநாயகம் நந்தலாலன் அவர்களை கௌரவிப்பதிலே பெருமை கொள்கின்றோம். புலேந்திர ராசா ஜனந்தன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். உதயபந்தாட்ட பயிற்றுவிப்பாளர் வரலாற்று சாதனை மிக்க 2023ஆம் ஆண்டுக்குரிய சாதனையாளராக வீராங்கனைகளை பயிற்றுவித்து பெண்களுக்கான உதைப்பந்தை சாதனை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டியிலும் சாதனைகள் நிகழ்த்தி ஒரு மணிக்கல்லாக நிற்கக்கூடிய புலேந்திர ராசா ஜனந்தன் அவர்களை கௌரவிப்பதிலே 2023ஆம் ஆண்டு வருட இரவு பெருமை கொள்கின்றது. தொடர்ந்து இந்த மேடையிலே கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வினுடைய முக்கிய அந்த 2 நபர்களுக்கான கௌரவம் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய இந்த வர்ண இரவு விருது வழங்க நிகழ்வுக்கு பூரண நிதி அனுசரணை வழங்கியிருக்கக்கூடிய முன்னாள் முல்லைத்தீவு மரதனோட்ட வீரர் கந்தசாமி பத்மநாதன் ஐயா அவர்களுக்கான கௌரவத்தினை அவர்கள் சார்பாக பிரணவன் அவர்கள் இந்த மேடையிலே பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய உறவினரான பிரணவன் அவர்கள் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரை சேர்ந்த அசிஸ்டன்ட் புரொஃபஸராக இருக்கக்கூடிய பிரணவன் அவர்கள் மனவளக்கலை நிபுணர், யோகா பயிற்சியாளர் கந்தசாமி பத்மநாதன் அவருடைய உறவினரும் கூட இன்றைய இந்த வர்ண இரவு விருது வழங்கும் வைபவத்திலே கந்தசாமி பத்மநாதன் அவர்களுக்கான கௌரவம் அவருடைய உறவினரான பிரணவன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மதிப்பார்ந்த மாவட்ட செயலாளரிடமிருந்து முழுமையான அனுசரணையினை கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் வழங்கியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கௌரவ விருந்தினராக இன்றைய நிகழ்விற்கு கலந்து சிறப்பித்த செல்வி கானா அஞ்சலி தேவி அவர்கள் இங்கே கௌரவம் பெறுகிறார்கள். நிகழ்த்திய சாதனை பெண்மணியாக இருக்கக்கூடியவர். குண்டறுதல் போட்டி மற்றும் பிரதிவட்டம் வீசுதல் போட்டிகளிலே தேசிய ரீதியிலே சாதனை படைத்தவர். 1977ஆம் ஆண்டு தேசிய ரீதியில் நடைபெற்ற குண்டறுதல் போட்டியிலே பங்கு கொண்டு நமது மாவட்டத்திற்கும் மாகாணத்திற்கும் பெருமை சேர்த்த வீர பெண்மணியை கௌரவிப்பதிலே வருட இரவு 2023 பெருமை கொள்கின்றது. தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய முக்கியமான தருணம், இன்றைய நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த மதிப்பார்ந்த மாவட்ட செயலாளர் திரு கானா விமலநாதன் ஐயா அவர்கள் கௌரவம் பெறுகின்ற தருணம். எங்களுடைய மாவட்டத்திற்காக வருகை தந்து விளையாட்டுத் துறையிலே பல்வேறுபட்ட சாதனைகளை நாங்கள் எட்டுவதற்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் இருந்து முன்னுதாரணமாக தானும் ஒரு விளையாட்டு வீரர் என்ற வகையிலே எங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக இருந்து எங்களை வழிநடத்திய மதிப்பார்ந்த மாவட்ட செயலாளர் தற்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த வேளையிலே நிகழ்வின் தலைவர் மற்றும் விருந்தினர்களாலே
எங்களுடைய மாவட்ட செயலருக்கான கௌரவம் தற்பொழுது மேடையிலே நிகழ்வின் தலைவர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் விருந்தினர்களுடைய கரங்களினாலே அங்கே கௌரவம் பெறுகிறார்கள். மாவட்டத்தை நிர்வகிக்கின்ற ஒரு அரசாங்க அதிபராக மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலே நாங்கள் எல்லாம் அந்த விளையாட்டின் மீது ஆர்வமும் அக்கறையும் சாதனைகளும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக தன்னை வழிநடாத்தி காட்டியிருந்தவர் மாவட்ட செயலாளருடைய காலத்திலே 2 வர்ண இரவுகள் வெகு விமர்சையாக இங்கே நடைபெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது. மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலிலே அந்த மாவட்ட செயலருக்கான கௌரவங்களை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற மதிப்பார்ந்த மாவட்ட செயலாளருடைய பிரதம விருந்தினர் உரை அரங்கிலே